Hello students, welcome back to Just Know It. இந்த வீடியோவில் நம்ம செப்டம்பர் 16 to செப்டம்பர் 19 வரையிலான கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான ப்ராக்டிஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which among the following are the cross connectivity projects between India and ASEAN countries? ASEAN அப்படிங்கிறது தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடைய ஒரு கூட்டமைப்பு. ஸோ அதுக்கும் இந்தியாவுக்கும் அந்த நாடுகளுக்கும் இந்தியாவுக்கு இடையில் இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட்ஸ் எதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இந்தியா மியான்மர் தாய்லாந்து ட்ரைலேட்ரல் ஹைவே. ஓகே, ஸோ இது கரெக்டு. செகண்ட் காலாதான் மல்டி மாடல் டிரான்சிட் டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட், இதுவும் கரெக்டு. தேர்ட் ப்ராஜெக்ட் மெக்காங் இந்தியா எக்கனாமிக் காரிடோர். ஸோ இந்த மூணுமே இந்தியாவுக்கும் ஆசியான் நாடுகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கிராஸ் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட் தான். ஸோ ஆப்ஷன் டி 1, 2 and 3 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இப்போது இந்த ஆசியான் அப்படிங்கிற அந்த கூட்டமைப்பில் எதெல்லாம் நாடுகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்தியா இதனுடைய உறுப்பினர் இல்லை. இதில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே தென்கிழக்கு ஆசிய பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள். புரூனை, கம்போடியா, இந்தோனேஷியா, லாவோஸ், மலேசியா, மியான்மர், பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து, வியட்நாம். ரைட். அப்போ இந்த ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் இந்தியா மியான்மர் தாய்லாந்து ட்ரைலேட்ரல் ஹைவே, இது கனெக்ட்ஸ் மோரே இன் இந்தியா டு மாசாத் இன் தாய்லாந்து டு பாகன் இன் மியான்மர். ஸோ 3 முக்கியமான பகுதிகளை இணைக்குது. அடுத்தது காலாதான் மல்டி மாடல் டிரான்சிட் டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட், இது இந்தியாவுடைய கொல்கத்தாவையும் மியான்மரில் இருக்கக்கூடிய இந்த 2 பகுதிகளையும் சித்வே பாலத்வா அப்படிங்கிற 2 பகுதிகளையும் இணைக்குது. இது வந்து ஒரு வாட்டர் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட். ஸோ சி அண்ட் ரிவர், கடலையும் நதியையும் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த கப்பல் போக்குவரத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு ப்ராஜெக்ட் அது. அடுத்தது பாருங்கள் மெக்காங் இந்தியா எக்கனாமிக் காரிடோர். ஸோ இந்த காரிடோர் வந்து இந்த 4 முக்கியமான நகரங்களையும் ஹோஷிமின் சிட்டி, வியட்நாமுடைய ஹோஷிமின் சிட்டி, தாவை அப்படிங்கிற சிட்டி, மியான்மருடைய தாவை அப்படிங்கிற சிட்டி, தாய்லாந்தினுடைய பேங்காங் சிட்டி, கம்போடியாவுடைய பனோம் சிட்டி, இந்த 4 நகரங்களையும் சென்னையோடு இணைக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த மேகாங் இந்தியா எக்கனாமிக் காரிடார். ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். வாட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் ஷூன்யா கேம்பெயின் லான்ச்டு ரீசன்ட்லி? ஷூன்யா அப்படின்னா ஹிந்தியில் ஜீரோன்னு அர்த்தம். ஸோ அப்போ இங்கே பார்க்கலாம் இந்த கேம்பெயினை வந்து லான்ச் பண்ணது யார், இதனுடைய எய்ம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். The first statement பாருங்க, to promote zero pollution delivery vehicles by working with consumers and industry. Second statement, to promote emission reduction technologies in industries. Third statement, to achieve net zero emissions by switching to solar energy. Fourth statement, option D, to install solar panel at homes constructed under Pradhan Mantri Awas Yojana. So இங்க option A, to promote zero pollution delivery vehicles by working with consumers and industry அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்தியாவில் வந்து நிறைய சரக்கு போக்குவரத்து நடக்குது, ஃப்ரைட் வெஹிக்கிள்ஸ், ரைட். ஸோ அது வந்து ப்ளை ஆகுது. ஸோ இன்றைக்கி வந்து பெரும்பாலான ஃப்ரைட் வெஹிக்கிள்ஸ், இந்த டெலிவரி வெஹிக்கிள்ஸ் வந்து குட்ஸை டெலிவரி பண்ணக்கூடிய வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பெட்ரோலாலையும் டீசலாலையும் இயங்கக்கூடியவை. ஸோ இது நம்முடைய பொல்யூஷனை இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ரீசனில் இதுவும் ஒன்று. ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டெலிவரி வெஹிக்கிள்ஸ், குட்ஸை டெலிவர் பண்ணக்கூடிய இந்த ஃப்ரைட் வெஹிக்கிள்ஸை வந்து நம்ம க்ளீன் எனர்ஜிக்கு ஸ்விட்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கேம்பெயின் தான் இந்த ஷூன்யா கேம்பெயின். ஸோ இட்ஸ் லான்ச்டு பை நித்தி ஆயோக் அண்ட் தீஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ராக்கி மவுண்டன் இன்ஸ்டிடியூட் அண்ட் RMI இந்தியா. இது ரெண்டுமே வந்து இண்டிபெண்ட் NGOs. ஓகே, ஸோ நான் சொன்னது மாதிரி the campaign aims to accelerate adoption of electric vehicles in the urban deliveries segment and create consumer awareness about the benefits of zero pollution delivery. Fine. Next question நம்ம பார்க்கலாம். The term AUKUS sometimes seen in the news recently is. So இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. Is it a strategic dialogue between India and ASEAN? Is it a new trilateral security partnership for the Indo-Pacific region? Or is it an intelligence sharing arrangement between the nations of European Union? Or it's an initiative launched by WHO and UNDP to tackle vaccine equity? So இங்கே கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் பி, a new trilateral security partnership for the Indo-Pacific region. ஸோ ஏன் trilateral அப்படின்னு சொல்கிறாங்கன்னா
இது 3 நாடுகள் அடங்கிய ஒரு கூட்டமைப்பு. A stands for Australia, UK stands for United Kingdom and US stands for United States. Fine. So இதை அறிவிச்சது USA தான். So the US has announced a new trilateral security partnership for Indo-Pacific region. So Indo-Pacific பிராந்தியத்தில் இந்த 3 நாடுகளும் சேர்ந்து ஒரு செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப்பை, குறிப்பாக சைனாவுடைய ப்ரெசன்ஸை கவுண்டர் பண்ணுறதுக்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பார்ட்னர்ஷிப் தான் இது. ஸோ இப்போ சமீபத்தில் வந்த இந்த அனௌன்ஸ்மெண்ட் எதனால் முக்கியத்துவம் பெறுதுன்னா, அமெரிக்கா இட்ஸ் ஷேரிங் இட்ஸ் நியூக்ளியர் சப்மரீன் டெக்னாலஜி வித் ஆஸ்திரேலியா. ஸோ இது வரைக்கும் யூஎஸ்ஏ வந்து 2 நாடுகளுக்கு கூட தான் ரைட் ஷேர் பண்ணியிருக்குது. ஒன்று யூகே. ஸோ அது 1958 the step is significant because the US has only shared nuclear submarine technology once before. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை தான் பண்ணியிருக்காங்க, இது 2வது முறை. ஓகே, ஸோ இது வரைக்கும் 2 நாடுகளுக்கு கூட மட்டும்தான் யூஎஸ்ஏ வந்து தன்னுடைய நியூக்ளியர் சப்மரீன் டெக்னாலஜியை ஷேர் பண்ணுறதுக்கு முன் வந்திருக்குது. ஒரு நாடுக்கு கூட ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கு ரைட். ஸோ அது கிரேட் பிரிட்டன். இப்போது ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கிறது வந்து ஆஸ்திரேலியா ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். Question number 4. This movement was popularized by EVR Periyar in Tamil Nadu. Periyar. It was an egalitarian movement that propagated the ideologies of breaking down of the Brahminical hegemony, equal rights for the backward classes and women in the society, right? ஸோ பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பெண்களுக்காக சம உரிமைக்காக போராடின ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ரீவைட்டலைசேஷன் ஆஃப் தி திராவிடியன் லாங்குவேஜ். அப்புறம் இந்த அமைப்பினுடைய அஃபிஷியல் நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது குடியரசு அப்படின்னு சொல்கிறாங்க ரைட். ஸோ அதிகாரப்பூர்வ ஏடு அப்படிங்கிறது குடியரசு. ஸோ இது எந்த அமைப்பு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். விச் மூமெண்ட் டஸ் தி above passage refers to? ஸோ திராவிடர் கழகமா, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்டா, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷனா, மெட்ராஸ் மகாஜன சபையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே ஆப்ஷன் பி செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் அப்படிங்கிறது தான் சரியான விடை. சுயமரியாதை இயக்கம். இப்போ சமீபத்தில் தான் செப்டம்பர் 17 தான் தமிழக அரசு செப்டம்பர் 17 பெரியாரனுடைய பிறந்த நாளை வந்து டே ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி தினம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் இந்த கொஸ்டின் இங்கே இருக்குது. ஸோ தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக மக்கள் எல்லோருக்கும் தன்மதிப்பு வேணும், சமத்துவம் வேணும், சகோதரத்துவம் எல்லாருக்கடையிலையும் ஓங்கி வளரணும் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப வலியுறுத்தின ஒரு மிகப்பெரிய ஆளுமை பெரியார். ஸோ அவருடைய பிறப்பை கொண்டாடும் விதமாக தான், அவர் தன் வாழ்நாள் முழுதும் வலியுறுத்திய மதிப்பீடுகளை கொண்டாடும் விதமாக தான் இந்த நாளை வந்து தமிழக அரசு ஏற்படுத்தி எல்லா அரசு பணியாளர்களும் தங்களுடைய பணியிடங்களில் உறுதிமொழி ஏற்கணும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின் இங்கே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் நேஷ்னல் அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி லிமிடெட், NARCL. So first statement, public sector banks will maintain 51% of ownership in NARCL. So this statement is correct, right? So it's a public owned company. So 51% share வந்து public sector banks, பொதுத்துறை வங்கிகள் தான் வச்சிருக்க போகுது. So அது correct. The minimum size of each non-performing asset to be acquired will be rupees 3,000 crore. So இந்த அமைப்பு என்ன செய்ய போகுதுன்னா, வாரா கடன்களை வாங்க போகுது ரைட். ஸோ வாராக்கடன்களை வங்கிகள்கிட்டேருந்து வாங்க போகுது. அந்த வாராக்கடன்களுடைய லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 300 கோடி இல்லை, மினிமம் ரைட். மினிமம் வந்து 500 கோடியாவது இருக்கணும். ஸோ இது வந்து மிகப்பெரிய அளவிலான வாராக்கடன்களை தான் வாங்க போகுது, சின்ன சின்ன கடன்களை வாங்க போகிறது இல்லை ரைட். ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. ஸோ ஆப்ஷன் A 1 only அப்படிங்கிறது தான் இங்கே கரெக்டான ஆன்சர். ஃபைன். இதோடைய டெஃபனிஷன் நம்ம பார்க்கலாம். இங்கே கரெக்ட் ஆன்சர் A 1 only. ஸோ இப்போது பட்ஜெட் 2021 பட்ஜெட்டில் பேட் பேங்க் ரைட், ஸோ அதாவது என்பிஎஸ் வங்கிகளினுடைய வாராக்கடன்களை டீல் பண்ணுறதுக்காக பேட் பேங்க் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதுக்கு கீழே சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு நிறுவனம் வந்து NARCL, நேஷ்னல் அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி லிமிடெட். ஸோ இது வந்து கம்பெனி ஆக்டுக்கு கீழே இன்ஸ்டிடியூட் பண்ணுறாங்க இந்த கம்பெனியை. ஸோ இந்த அமைப்பு என்ன பண்ணுன்னா, இட் வில் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பேட் லோன்ஸ் ஃப்ரம் தி பேங்க்ஸ். வாராக்கடன்களை வங்கிகளிடமிருந்து வாங்கும். ஸோ தட் வங்கிகள் வந்து ஃப்ரீ ஆயிரும், அந்த ஸ்ட்ரெஸ்ட் அசெட்ஸ்லேருந்து வங்கிகள் ஃப்ரீ ஆயிரும். ஸோ இந்த அமைப்பு, இந்த கம்பெனி
இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணும், பேட் லோன்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணும், வாராக்கடன்களை பர்ச்சேஸ் பண்ணும். அடுத்தது இன்னொரு அமைப்பு இருக்குது, IDRCL, இந்தியா டெப்ட் ரெசல்யூஷன் கம்பெனி லிமிடெட். ஸோ இந்த கம்பெனி தான் இந்த அசெட்ஸை விற்று, ரைட், ஸோ அதை வந்து சந்தையில் விற்று அதை மானிட்டைஸ் பண்ணி வங்கிகளுக்கு கொடுக்கும் அந்த வேலையை வந்து பார்க்கக்கூடியது இந்த IDRCL. ஓகே, ஸோ இவை எப்படி இந்த அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணுறாங்கன்னா, முதல்ல இந்த NARCL வாங்கும்போது, பேட் லோன்ஸை வாங்கும்போது ஒரு 15% வந்து கேஷில் கொடுப்பாங்க வங்கிகளுக்கும். அந்த NARCLும் போட்ட ஒப்பந்தத்தின்படி அந்த அக்ரீடு ப்ரைஸ் வந்து ஒரு அதில் 15% கேஷில் கொடுத்துருவாங்க அந்த பேங்குக்கு. ரிமைனிங் 85% வந்து செக்யூரிட்டி ரெசிப்ட்ஸாக இஷ்யூ பண்ணுவாங்க, ரைட். ஸோ திரும்ப இந்த அசெட்ஸ் சோல்ட் ஆன பிறகு, ரைட், இந்த பேட் லோன்ஸை வந்து மார்க்கெட்டில் விற்று அதை மானிட்டைஸ் பண்ண பிறகு இந்த ரிமைனிங் 85% பேங்க்ஸுக்கு இந்த NARCL செட்டில் பண்ணும். ஓகே, ஃபைன். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. இப்போ ஒருவேளை இந்த பேட் லோன்ஸை மார்க்கெட்டில் விற்க முடியலை, இல்லை வங்கிகள் கேட்ட விலைக்கு அந்த பேட் லோன்ஸ் வந்து போகலை அப்படின்னு சொன்னால், ஸோ கவர்மெண்ட் வந்து அதுக்கு சமீபத்தில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ கவர்மெண்ட் ஒரு ஃபண்ட் அறிவிச்சிருக்காங்க, ரைட். ஸோ அரவுண்ட் 30,600 crore, 30,600 கோடி ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேட் லோன்ஸ் வந்து வங்கிகள் கேட்ட அந்த அமௌண்ட்டுக்கு விலை போகாத அந்த பட்சத்தில் இந்த 30,600 கோடி இந்த பஃபர்லேருந்து அந்த லாஸை வந்து ஈடுகட்டுவாங்க. ஸோ வங்கிகளுக்கு இதிலேருந்து இந்த ஃபண்டுலேருந்து அந்த காசை கொடுத்து ஈடுகட்டுவாங்க. ஸோ அது அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை அரசு வந்து அறிவிச்சிருக்கு. ஸோ அதனால தான் இந்த கேள்வி இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் அதிகமான தகவல்களை இந்த பேட் பேங்க் ரிலேட்டடாக ரீட் பண்ணலாம். ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் அமங் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அபவுட் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம், PLI ஸ்கீம்? ஸோ இது என்ன பண்ணுது? It aims to give companies incentives on incremental sales from products manufactured in foreign units. ஸோ இதில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்து இது தப்பு, ரைட். ஸோ இந்த ஸ்கீமே எதுக்காக அப்படின்னா, டொமஸ்டிக் யூனிட்ஸில், நம்ம உள்நாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ், ஸோ அது சார்ந்து தான் இந்த இன்சென்டிவே கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அதனுடைய சேல்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் அந்த கம்பெனிக்கு நிறைய இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கான ஒரு ஸ்கீம் தான் இது. ஸோ அதனால் இங்கே ஃபாரின் யூனிட்ஸ் அப்படிங்கிறது தவறு. த அமௌண்ட் கிவன் அஸ் இன்சென்டிவ் இஸ் சேம் அக்ராஸ் ஆல் செக்டர். நிறைய செக்டர்ஸுக்கு இந்த இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இஸ் சேம் அக்ராஸ் ஆல் செக்டர் அப்படின்னு சொல்லுது. இந்த இன்சென்டிவ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி அப்படின்னு இல்லை. இட்ஸ் நாட் சேம், இட் டிஃபர்ஸ், ரைட். ஸோ இட் டிஃபர்ஸ் அக்ராஸ் செக்டர்ஸ். ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் இங்கே ராங். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இட் எக்ஸ்க்ளூட்ஸ் கன்வென்ஷனல் பெட்ரோல், டீசல் அண்ட் CNG செக்மெண்ட். ஸோ இது வந்து இந்த பெட்ரோல், டீசல், இந்த மாதிரியான என்ஜின்ஸ், அது சார்ந்த வாகனங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய இந்த நிறுவனங்களுக்கு பொருந்தாது அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. இது கரெக்ட் ஆக்சுவலாக, ரைட். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் வந்து இந்த கன்வென்ஷனல் பெட்ரோல், டீசல் இல்லை CNG செக்மெண்ட்ஸுக்கு வந்து பொருந்தாது, ரைட். ஸோ இது இப்போ சமீபத்தில் ஆட்டோ செக்டர், வாகனங்கள் சார்ந்து இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் அறிவிச்சிருந்தாங்க. அரவுண்ட் 26,058 crore, ரைட், அறிவிச்சிருந்தாங்க ஆட்டோ காம்பனன்ட்ஸ் அண்ட் ட்ரோன் இண்டஸ்ட்ரீஸ் செக்டர்ஸுக்கு. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா, ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸில் இந்த ஸ்கீம் இட் ஃபோக்கஸஸ் ஆன் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ். ஓகே, ஸோ என்ன பெட்ரோல், டீசல் இது எல்லாமே வந்து பொல்யூஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய செக்டர்ஸ். ஸோ அதனால் அதனுடைய அந்த பயன்பாட்டை குறைச்சி நம்ம எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸுக்கு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அது சார்ந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ப்ரொடக்ஷன்ஸ், பேட்ரிஸ் ப்ரொடக்ஷன், ஸோ அதுக்கான அதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸுக்கு இன்சென்டிவ்ஸை இந்த ஸ்கீம்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர், ரைட். அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் சம்டைம்ஸ் seen in the news recently is an international treaty of, is it an international treaty of Food and Agriculture Organization, World Trade Organization, or International Fund for Agricultural Development, or World Food Program? So here this is an agreement by this organization, World Trade Organization, right. ஸோ எப்போவுமே வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய வளர்ந்த நாடுகளுக்கும் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியா மாதிரியான நாடுகளுக்கும் இந்த அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் சார்ந்து நிறைய டிஸ்பியூட்ஸ் இருக்குது, ரைட். ஸோ இது சார்ந்து சமீபத்திலையும் இந்தியா தன்னுடைய ஒப்பீனியன்ஸை முன் வச்சிருந்தது G33 ஃபோரம்
ஓகே, ஸோ இது வந்து ஒரு நாடுகளுடைய கூட்டமைப்பு, 47 நாடுகளுடைய கூட்டமைப்பு இந்த G33. ஸோ இந்த ஃபோரத்தில் இந்தியா தன்னுடைய ஒப்பீனியனை முன் வச்சிருந்தது. அதுதான் இந்த கேள்வி இங்கே இருக்குது, ரைட்? ஸோ திஸ் அக்ரிமெண்ட், இந்த அக்ரிமெண்ட்டுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஃப்ரீ ட்ரேடை அஷ்யூர் பண்ணணும். குறிப்பாக விவசாயம் சார்ந்த பொருட்களினுடைய அந்த பொருட்கள் எந்த பெரியர்ஸும் இல்லாமல், எந்த ட்ரேட் பெரியர்ஸும் இல்லாமல் நாடுகளுக்கு இடையில் மூவ் ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சருடைய நோக்கம், ரைட்? ஸோ இட் இஸ் எய்ம்டு டு ரிமூவ் ட்ரேட் பெரியர்ஸ் அண்ட் டு ப்ரொமோட் டிரான்ஸ்பேரண்ட் மார்க்கெட் ஆக்சஸ் அண்ட் இன்டகிரேஷன் ஆஃப் குளோபல் மார்க்கெட். அப்போது இதை அப்படியே WTO இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரியே, கொண்டு வந்த மாதிரியே நம்ம அந்த அக்ரிமெண்ட்டை நம்ம இந்தியா மாதிரியான நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுவாங்க. ஸோ அந்த இந்தியாவுடைய ஒப்பீனியன் எப்போவுமே எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த அக்ரிமெண்ட் வந்து இஸ் இன் ஃபேவர் ஆஃப் டெவலப்டு கண்ட்ரீஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் அசிமெட்ரிஸ் அண்ட் இம்பேலன்சஸ் மஸ்ட் பி கரெக்டட் டு என்ஷூர் எ ரூல் பேஸ்ட் ஃபேர் அண்ட் இக்விட்டபிள் ஆர்டர். ஸோ இப்போ இருக்கக்கூடிய அந்த வகையில் இந்த அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் இது வந்து பெரும்பாலும் வளர்ந்த நாடுகளுக்கு சாதகமாக இருக்குது. இந்தியா மாதிரியான வளரும் நாடுகளுக்கு இல்லை, வளர்ச்சி குறைந்த நாடுகளுக்கு, ஆப்பிரிக்கா மாதிரியான கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இது சாதகமாக இல்லை அப்படிங்கிறத இந்தியா திரும்பவும் ஒரு முறை வலியுறுத்தி சொல்லியிருந்தது இந்த G33 ஃபோரமில். அதுதான் இது திரும்பவும் இங்கே நியூஸில் இருந்தது, இந்த அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர், ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் among the following are the prominent sites in India famous for Sangha Lipi script? ஸோ இது ஒரு ஸ்கிரிப்ட், இது ஒரு எழுத்துரு. ஸோ இந்த ஸ்கிரிப்டை வந்து நம்ம இந்தியாவில் எங்கெல்லாம் பார்க்கலாம், எதெல்லாம் வந்து ப்ராமினன்ட் சைட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ முண்டேஸ்வரி டெம்பிள் இன் பீகார், உதயகிரி கேவ்ஸ் இன் மத்திய பிரதேஷ், பில்ஸ்ரா இன் உத்தரப்பிரதேஷ். இந்த 3 பகுதிகளை கொடுத்துருக்காங்க. இது 3மே இங்கே கரெக்ட் தான். இந்த 3 பகுதிகளிலுமே நீங்கள் சங்கா லிப்பி ஸ்கிரிப்டை பார்க்கலாம். ஆப்ஷன் D 1, 2 and 3 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இப்போ இது ஏன் நியூஸில் இருந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ சமீபத்தில் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஹவ் டிஸ்கவர்ட் திஸ் சங்கா லிப்பி இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ சங்கா அப்படிங்கிறது வந்து சங்கை தான் குறிக்குது, ஷெல், ரைட்? ஸோ இது வந்து ஒரு அந்த காலத்தில், பழைய காலத்தில் இருந்த ஒரு டெக்கரேட்டிவ் ஸ்கிரிப்ட் மெத்தட், சரியா? ரொம்ப அழகியல் பூர்வமாக எழுதுவதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு எழுத்துரு தான் இந்த சங்கா லிப்பி ஸ்கிரிப்ட். ஸோ இது இப்போ சமீபத்தில் இது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, உத்தரப்பிரதேசனுடைய பில்ஸ்ரா வில்லேஜில் குப்தா காலத்து ஒரு இன்ஸ்கிரிப்ஷனில் கண்டுபிடிச்சிருக்காங்க, ரைட்? இதை வந்து இப்போது டீசைஃபர் பண்ணி பார்த்ததில் அந்த ஸ்கிரிப்ட் யாரை குறிப்பிடுது அப்படின்னா, குப்தா டைனாஸ்டியுடைய கிங் குமாரகுப்தரை குறிப்பிடுது. அவருடைய ஒரு பட்டப்பெயர், ரைட்? ஸ்ரீ மகேந்திராதித்யா அப்படிங்கிற அவருடைய பட்டப்பெயரை குறிக்கிறதாக இந்த சங்கா லிப்பி இன்ஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது. இந்த ஸ்கிரிப்டை முதல் முறையாக கண்டறிந்தவர் ஜேம்ஸ் பிரின்சப். ஸோ 1836லேயே அவர் இந்த ஸ்கிரிப்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த சைட், இந்த பில்ஸ்ரா வில்லேஜில் இருக்கக்கூடிய இந்த சைட் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் தி ப்ரொடெக்டட் சைட். ஆல்ரெடி பிரிட்டிஷ் பீரியட்லேயே கண்டுபிடிக்கப்பட்டு அது ஒரு பாதுகாக்கப்பட்ட மானுமெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சைட்டு. அதில் தான் இப்போதே இந்த கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு. ஓகே, 9th கொஸ்டின் பார்க்கலாம். விச் among the following are the members of the Shanghai Cooperation Organization, SCO? ஸோ இங்கே இந்தியா, பாகிஸ்தான், சைனா, ஜப்பான். ஸோ ஹியர் இந்தியா, பாகிஸ்தான், சைனா இது 3மே மெம்பர்ஸ். ஜப்பான் இஸ் நாட் அ மெம்பர், ரைட்? ஸோ ஹியர் ஆப்ஷன் A 1, 2 and 3 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஃபைன். ஸோ வாட் இஸ் திஸ் SCO? இது ஒரு இன்டர் கவர்மெண்டல் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், ரைட்? ஸோ அரசுகளுக்கு இடையிலான ஒரு அமைப்பு. இட்ஸ் அ பெர்மனன்ட் ஆர்கனைசேஷன், ரைட்? ஸோ இட் கம்ப்ரைசஸ் 9 மெம்பர் ஸ்டேட். ஓகே, ஸோ இந்தியா, ஈரான், கஜகஸ்தான், சைனா, கிர்கிஸ்தான், பாகிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான் அண்ட் உஸ்பெகிஸ்தான். ஃபைன். ஸோ சமீபத்தில் இதனுடைய 21st சம்மிட் நடந்தது துஷான்பேயில், தஜிகிஸ்தானுடைய தலைநகரத்தில். ஸோ இதில் வந்து எல்லா நாடுகளும் பங்கேற்றாங்க. இதில் மிக முக்கியமான ஒரு அடிஷன் என்னன்னா, இந்த இயர், ரைட்? ஸோ இந்த இயரில் நடந்த இந்த 21st சம்மிட்டில் ஈரானை வந்து 9th மெம்பராக எடுத்திருக்காங்க. ஸோ இது வரைக்கும் 8 மெம்பர்ஸ் தான். ஸோ ஈரான் வந்து 9th மெம்பர், ஸோ நியூவஸ்ட் மெம்பராக ஜாயின் பண்ணியிருக்கு. ஸோ இந்தியா, பாகிஸ்தான் கூட 2017 வரைக்கும் நம்ம அப்சர்வர்ஸாக தான் இருந்தோம். ஸோ 2017 தான் ஃபுல் மெம்பர்ஷிப் கொடுத்தாங்க SCOவில். ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹெலீனா sometimes seen in the news recently is. So what is this? It's a missile actually. So
A third generation fire and forget class anti-tank guided missile ATGM system mounted on the advanced light helicopter. ஸோ இங்கே வந்து இந்த ஹெலி அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா ஹெலிகாப்டரை குறிக்குது. NA அப்படிங்கிறது வந்து நாக், ரைட்? ஸோ இந்த மிசைல் வந்து இட்ஸ் ஆக்சுவலி இட்ஸ் அ நாக் மிசைல், பட் இட்ஸ் டெவலப்டு டு பி மவுண்டட் ஆன் அ ஹெலிகாப்டர். ஃபைன். ஸோ இது வந்து சமீபத்தில் இட் கம்ப்ளீட்டட் ஆல் ட்ரையல்ஸ். ஓகே, எல்லா ட்ரையல்ஸையும் முடித்து ஸோ இண்டக்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இந்த நாக் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் ஹெலினா. ஸோ அதனால தான் அது நியூஸில் இருந்தது. ஃபைன். நன்றி நண்பர்களே, இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற தேர்வுகளோட ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்டில் பதிவிடுங்க. ரொம்ப முக்கியமாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸோ தட் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் அப்டேட்டடாக இருக்க முடியும். நீங்கள் பார்த்த இந்த வீடியோவுடைய PDF டிஸ்கிரிப்ஷன் எங்களுடைய டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணப்படும். நீங்கள் அதையும் பார்த்து பயன்பெறலாம். இன்னும் ஒரு வீடியோவில் மேலும் பல தகவல்களோடையும் மேலும் பல கேள்விகளோடையும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.